ராம் சீதா சீரியலில் இப்போ ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். சரியான ட்விஸ்ட் ஒன்று இருக்குது, ரிவீல் ஆயிருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோயும் கேளுங்க. நான்சி வந்து காரில் வந்து அர்ச்சனாவை அழைச்சிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்து அம்மா எதுக்கு என்ன இங்கே ஒரு முக்கியமான விஷயமா அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாமல் அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கேன். இல்லை, ஒரு காரணமாக தான் இருக்குது. நீங்கள் ஒரு ஆளை வந்து பார்க்க போகிறோம் நம்ம 2 பேரும் சேர்ந்து. அந்த ஆள் வந்து ஒரு பெரிய விஐபி, அவரை வந்து கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னோன்னே, அப்படியா நான்சி என்னை வந்து இன்ட்ரோ பண்ண போறியா? ஆமாம், நிறைய பிஸ்னஸ்லாம் நம்ம டீலிங்லாம் பேச போகிறோம்ல, அதனால் வந்து அவங்கள வச்சுக்கிட்டு தான் பேச போகிறோம். அதனால் நீ முதல்ல வாங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னே காரில் வந்து அழைச்சிட்டு வந்துட்டு இருக்கப்போ வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டுறாங்க. நான்சி நிப்பாட்டுறோன்னே என்ன ஆள் பத்திரமா தானே இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, நம்ம பாதுகாப்பில் தானே இருக்காங்க அப்படின்னோன்னே, ஆமாம் அப்படின்னு பவுன்சர் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கப்ப, ஆமாம் நீங்கள் முதல்ல முன்னாடி போங்க, நான் வந்துடுறோம் உங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படின்னு இருக்காங்கல்ல அப்படின்னோன்னா, அதெல்லாம் பத்திரமா வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் போயிட்டுருக்காங்க. பைக்கில் போயிட்டுருக்கப்ப, ஆமாம் எதுக்கு வந்து இப்போ பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்னு இவங்களெல்லாம் அழைச்சிட்டு போகிறோம் பைக்கில் அப்படின்னோன்னே, உனக்கு ஒரு சொல்கிறேன் அவசரப்படாத வா அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்க சொல்கிறாங்க. இறங்கினோடனே, ஆமாம் எதுக்கு இந்த மாதிரி ரூம்குள்ளே லாக்கில் இருக்குது, இங்கே எதுக்கு அழைச்சிட்டு வந்த அப்படின்னு சொன்னோன்னே, ஒரு காரணமாக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னு, நீயே பார்த்தேன்னா ரொம்ப அதிர்ச்சி ஆகவ அப்படின்னோன்னா, அவ்வளோ பெரிய ஆளாக அது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி பாலடைஞ்ச ரூமுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னு, சரி நீ முதல்ல வா அப்படின்னு அழைச்சிட்டு வராங்க. உள்ளே வந்தோன்னே, ஆமாம் எதுக்கு அவங்கள கெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு விஐபின்னு கட்டி போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னோன்னே, அதுக்கெலாம் ஒரு காரணம் இருக்குது, இரு நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கையை பிடிச்சி நான்சி வந்து இழுக்கிறாங்க. ஒன்றும் அவசரப்படாது, அவங்களே திருப்பி காட்டுவாங்கன்னு சொன்னோன்னே, திருப்பி பார்த்தா கல்பனா ஊன்னு வாயில் வந்து பிளாஸ்டிக் போட்டுருக்கனால கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன நீ நினச்சிக்கிட்டு இருக்க, எதுக்கு நீ அவளை வந்து இப்படி கட்டி போட்டு வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் போய் அவுத்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கையை பிடிச்சி இழுத்து பலார்னு அரைகிறாங்க. அரைஞ்சோடனே, எதுக்கு நான்சி என்னையெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு, தொலைச்சி விடுவேன் தொலைச்சி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, 2 பேரும் வந்து சேர்ந்து மகாவை வந்து மேலே அனுப்பிட்டு பிரார்த்தனமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க, இதை எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னா, அதெல்லாம் நான் ஒன்றும் பண்ணலை, நீ தேவையில்லாமல் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க, முதல்ல எங்கள் 2 பேரையும் விடு அப்படின்னு சொன்னோன்னே, மரியாதையாக உண்மையை சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, நீ அவளை அவுத்து விடு அப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னதுக்கப்புறம் அவுத்து விட்டு 2 பேரும் நிற்க வச்சு கேள்வி உட்கார வர்றாங்க. நம்ம நான்சி வந்து சேரில் உட்காந்துட்டு கையில் செல்ஃபோனோட அவங்க பேசுகிறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அப்படியே கேட்குறாங்க. அவங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் ஒன்றும் பண்ணலை, அர்ச்சனா வந்து எனக்கு தெரியாது, இவகிட்ட தான் சொன்னேன், இவ தான் செஞ்சா அப்படின்னோன்னா, நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொன்னோன்னே, மகாவுக்கு வந்து செஞ்சது நான் கிடையாது, எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, ஏன்டி இப்படி போய் சொல்கிறேன், நீ தானே என்கிட்ட காசு வாங்கினேன், காசு வாங்கினது என்னமோ உண்மை தான், ஆனால் நான் எதுவுமே செய்யலை, எனக்கு முன்னாடியே மகாவை யாரோ என்னமோ பண்ணிட்டாங்க, அதனால தான் மேலே போயிட்டா அப்படின்னு சொன்னால், அடிப்பாவி 10 லட்சம் காசு கேட்டேன்ட்டு நான் கொடுத்தேன், நீ என்ன இப்படி ஏமாற்றிட்ட, கூட பிறந்தவளாக இருந்துக்கிட்டு இப்படிலாம் ஏமாற்றியா, நான் உனக்காக தான் செஞ்சேன், நீ மட்டும் யோகிய மாதிரி பேசாத, எனக்கு ஒரு காசு தேவை இருந்துச்சு அதனால் நான் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னோன்னே, ஆக மொத்தத்தில் 2 பேரும் வந்து என்னமோ பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ நான் நினச்சா கூட நான்சி வந்து சொல்கிறாங்க, நான் உங்கள் மேலே கேஸை போட்டு உள்ளே தள்ளிடுவேன் தெரியுமா, ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு சொன்னோன்னா, ஐயோ அப்படிலாம் செய்யக்கூடாது, தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணு அப்படின்னதுக்கப்புறம், சரி நான் அப்படி செய்யணுன்னா வந்து நீ ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் கல்பனா நீ தான் வந்து அர்ச்சனாவா என் கூட வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொன்னான்னு, நான் எப்படி வர முடியும் அப்படின்னா சரியாக வராது அப்படின்னு சொன்னாலும், நான் சொல்கிறத செய் அப்படின்ட்டு ட்ரெஸ் மாற்றி சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. அர்ச்சனா வந்து நான் எப்படி இந்த வீட்டில் இங்கே இந்த இடத்துல இருக்க முடியும், இவங்க ரொம்ப பேசினா இவங்களை வந்து மேலே அனுப்பி விட்டுரு அப்படின்னு பவுன்சர் கிட்ட சொன்னோன்னே, நான் கப்பு சிப்புன்னு வாயை மட்டும் பேசாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் வந்து வீட்டில் காட்டுறாங்க. ராமும் கரெக்டாக வந்து இவரும் வர்றாப்புல, ராஜசேகரம் வந்தோன்னே வீட்டில் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. மாமா நீங்கள் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆனதை சொல்லக்கூடாது, சர்ப்ரைஸாக இருக்கணும்னு, நான் எதுவும் சொல்ல மாட்டேன் மாப்பிள்ள, இது சத்தியம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் 2 பேரும் வராங்க. வந்தோடனே சேதுராமனும் சீதாவும் வந்து பார்த்துட்டு ஆரத்தி எடுக்கிறாங்க. ஆரத்தி எடுத்தோடனே எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னோன்னே, சீதா நீங்கள் சொல்லிட்டீங்களா, அப்பா வர்றது தான் முன்னாடியே எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு, சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு, நான் எதுவும் சொல்லலை பாஸ், ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்ததே உங்கள் அப்பா தான் அப்படின்னோன்னா, ஏன் இதை என்கிட்ட சொல்ல, நான் சொல்ல மாட்டேன்னு தான் சொன்ன மாப்பிள்ள அப்படின்னோன்னா, இருங்க உங்கள் கேஸ் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வந்து என்னை வந்து விடுதலை செய்கிறேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல அப்படின்னு சீதா கிட்ட சொன்னோன்னே, சீதா இனிமேல் இந்த ஃபைலை தொடவே விட மாட்டேன்னு ராம் வந்து க்யூட்டாக வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காப்புல, என்ன மாப்பிள்ள இப்படி சொல்லிட்டீங்க, நான் உங்களுக்கு உதவியாக இருப்பேன்ல அப்படின்னு, சரி சும்மா தான் சொன்ன மாப்பிள்ள வாங்க போகலாம் அப்படின்ட்டு இங்கே வந்துடுறாங்க. இந்த பக்கம் வந்து காரில் இவங்க அழைச்சிட்டு வந்துருக்காங்க அர்ச்சனாவை. உன் பேர் அர்ச்சனா தானே அப்படின்னு கூப்பிட்றாங்க நான்சி. இவன் வந்து கண்டுக்காமல் வந்து கையில் ஒரு இது வழக்கம் போல் ஊதிக்கிட்டே இருக்காங்க. கல்பனா அப்படின்னு சொல்கிறோன்னு திரும்புகிறாங்க. நீங்கள் பாரு, அர்ச்சனா வேஷத்தில் இருந்துக்கிட்டு நீ வந்து கண்டிப்பாக மாட்ட போகிற, அதுவும் நீ கையில் வச்சு உப்புன்னு ஊதுற பாரு, இதனாலேயே நீ மாட்ட போகிற, இதான் உன்னோட லாஸ்ட்டாக இருக்கணும், இனிமேல் ஊதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
அர்ச்சனா அப்படின்னு கூப்பிட்டோன்னே திரும்ப மாட்டுறாங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், நீ அர்ச்சனா அர்ச்சனா அப்படின்னோடனே இனிமேல் ஒன்றும் பிரச்சனை, நான்லாம் நடிக்க ஆரம்பிச்சேன்னா வேறு லெவலில் நடிப்பேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்ட்டு. சரி இதனால் எனக்கு என்ன ஆதாயம்னு, உனக்கு நான் செய்ய வேண்டியது எல்லாமே செய்வேன், நீ முதல்ல வீட்டுக்கு பத்திரமா வர்றப்போ வந்து ஜாக்கிரதையாக பேசணும் டைலாக்லாம் அப்படின்னோடனே சரி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு இறங்கி வந்து கரெக்டாக அர்ச்சனா மாதிரியே பேச ஆரம்பிக்கிறாங்க. பரவாயில்லையே நல்லா பேச ஆரம்பிச்சிட்டேன், நான் என்ன சும்மா சொல்லிட்டேன் அப்படின்னோடனே அர்ச்சனா உள்ளே வந்தோடனே கேக் வெட்டுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி சுபாஷோட வந்து நிற்கிறாங்க. பார்த்தா இன்றைக்கி வெட்டிங் டே வந்திருக்கு. வெட்டிங் டே வந்தோடனே வாங்கம்மா என்னம்மா நினச்சிட்டு இருக்க, அப்பா பக்கத்தில் வந்து நில்லு அப்படின்னு சொல்லிட்டு கேக் ஊட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு, எனது கேக் ஊட்டணுமா அப்படின்னோடனே நான்சி வந்து பார்த்து என்ன இது எடுத்தோடனே ஒரே குளறுபடியாக இருக்கே, இவன் வந்து உளறிடுவாளோ அப்படின்னோடனே, அம்மா அப்போ ஹக் பண்ணுமா கட்டிப்பிடிமா, நான் வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே ஆனும் முழிக்கிறாங்க. நம்ம அர்ச்சனா மாதிரி நடிச்சிட்டு இருக்க கல்பனா. அதோட எபிசோட சூப்பராக முடிக்கிறாங்கன்னே சொல்லலாம்.